ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 7-8. ஸ்லோகம் 7. முமோச்சூர் முனையோ தேவா சூமனாம்சி முதான்விதா மந்தம் மந்தம் ஜலதராம் ஜகர்ஜூர் அணுசாகரம். பதம் 8. நிசீதே தம உத்போதே ஜாயமானே ஜனார்த்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுः சர்வகுஹாசயः ஆவிராசித் யதா பிராச்யாம் திசேந்தூர் இவ புஷ்கல. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரின் தோற்றமும் மறைவும் உன்னதமானவை. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். இதை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் பகவானால் ஒரு சாதாரண குழந்தை போல பிறக்க முடிந்ததைக் கண்டு சில சமயங்களில் ஆச்சரியப்படுகின்றனர். ஆனால் உண்மையில் பகவானின் பிறப்பு சாதாரணமானதல்ல. பரமபுருஷ பகவான் பரமாத்மாவாக அந்தர்யாமியாக அனைவருடைய இதயங்களிலும் இருக்கிறார். இவ்வாறாக தேவகியின் இதயத்தில் முழு ஆற்றலுடன் அவர் இருந்ததால் அவளது உடலுக்கு வெளியிலும் அவரால் தோன்ற முடிந்தது. 12 மகாஜனங்களில் ஸ்வயம்பூர் நாரத சம்புக குமார கபிலோ மனுகு பிரகலாதோ ஜனகோ பீஷ்ம என்று கூறக்கூடிய 12 மகாஜனங்களில் பீஷ்மரும் ஒருவர். அவர் கூறுகிறார், சூரியன் எப்படி ஒவ்வொருவருடைய தலைமேலும் இருக்கிறதோ அதுபோலே பகவானும் அனைவருடைய இதயங்களிலும் இருக்கிறார். சூரியன் கோடிக்கணக்கான மக்களின் தலைகளுக்கு மேல் இருந்தாலும் அது வெவ்வேறு இடங்களில் இருக்கிறதென்பதை இது குறிக்காது. எல்லோருடைய இதயங்களில் இருக்கும் அதே சமயம் வெவ்வேறாக இல்லாமலும் அவரால் இருக்க முடியும். ஏகத்வம் அனுபஷ்யதக என்று ஈஷோ உபனிஷதம் கூறுகிறது. பகவான் கிருஷ்ணர் இரண்டற்ற ஒருவர் என்றாலும் அவரது நினைத்தற்கரிய ஆற்றலால் எல்லோருடைய இதயங்களிலும் அவரால் தோன்ற முடியும். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் தேவகியின் இதயத்தில் இருந்து கொண்டே அவளது குழந்தையாகவும் தோன்றினார். எனவே பகவான் கிருஷ்ணர் சூரியனைப் போல தோன்றினார். அனுகிரகாசய என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு அணுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை பிரம்ம சம்ஹிதை 5.35 உறுதி செய்கிறது. அண்டாந்தரஸ்த பரமானசு சயாந்தரஸ்தம் என்று. வைகுண்டத்திலும் மதுராவிலும் அனைவருடைய இதயத்திலும் பகவான் இருக்கிறார். எனவே தேவகியின் இதயத்தில் அல்லது கர்ப்பத்தில் ஒரு சாதாரண குழந்தை போல அவர் வாழவில்லை என்பதை ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கம்சனை போன்ற அசுரர்களை குழப்புவதற்காக ஒரு சாதாரண குழந்தை போல அவர் காணப்பட்ட போதிலும் சாதாரண ஒரு மனித குழந்தை போல அவர் தோன்றவில்லை. பகவான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தை போல தோன்றி மறைந்தார் என்று அசுரர்கள் தவறாக நினைக்கின்றனர். இத்தகைய அசுரத்தனமான கருத்துகள் பரமபுருஷ பகவானை அறிந்தவர்களால் நிராகரிக்கப்படுகின்றன. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானம் ஈஸ்வரோபி சன் பகவத்கீதை 4.6 கூறுகிறது. பகவான் பிறப்பற்றவர், அஜ, அனைத்தையும் ஆள்பவர் என்றாலும் தேவகியின் குழந்தையாக அவர் தோன்றினார். முழு நிலவு போல் தோன்றிய பகவான் கிருஷ்ணரின் நினைத்தற்கரிய செயல்களை, சக்திகளை இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. ஒருவர் பகவான் கிருஷ்ணரின் தோற்றத்தின் மகிமையை புரிந்து கொண்டு அவர் ஒரு சாதாரண குழந்தையாக தோன்றினார் என்ற தப்பான அபிப்பிராயத்திலிருந்து விடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 7-8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.